புதுச்சேரியில் சாலைகளில் திரியும் மாடுகளால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை புதுச்சேரி நகராட்சி சற்றும் கண்டு கொள்ளாமல் இருந்து வருகிறது. சாலையில் திரியும் மாடுகளால் விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் பெரிதும் ஏற்படுகின்றது. ஆக்சுவலி என்னன்னா மாடு வந்து பால் கற டைமுக்கு இட்டுமே பாலை கறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கவுத்து விட்டுறாங்க. அது மாடு வருது அங்கே இங்கே எல்லா வீட்டும் சாப்பிட்டு போகுது. இப்படி 5 நிமிஷம் விட்டு உள்ளே போக முடியல எங்களால். இதுக்கோசமே நம்ம ஒரு ஆள் வெளியே உட்காந்து செக்யூரிட்டி மாதிரி உட்காந்து தாக்குது 24 ஹவர்ஸும். யாராவது கஸ்டமர் வந்து ஒரு பேக்கை வச்சுட்டு உள்ளே பொருள் இடுறாங்கன்னா டப்புன்னு அவங்களோட ஒரு பொருளோ இல்லை பிஸ்கெட்டோ இல்லை ஒரு சாப்பாடோ ஏதோ ஒன்று இது ரோட்டில் நாசம் பண்ணிடுது. அவங்க கூட்டி எங்களை கேட்குறாங்க, ஏங்க நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், எங்கள் மாட்டுக்காரியா அந்த இதெல்லாம் எங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது கஸ்டமர் எங்களுக்குள்ள. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க நீங்கள். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக அவங்ககிட்ட கேட்குறேன் நான். நீங்கள் வந்து மாட்டுக்காரன்ட்ட சொல்லி இதை ஒரு கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்கு. மாட்டின் உரிமையாளர்கள் முறையாக மாடுகளை பராமரிக்காமல் சாலையில் சுற்றித் திரிய விடுகின்றனர். ஆம்புலன்ஸ்க்கு இடையூறு, கடைகளில் புகுந்து காய்கறிகளை தின்பது போன்ற தொல்லை ஒரு பக்கமெனில், இருட்டில் மாடு இருப்பது தெரியாமல் வாகன ஓட்டிகள் மாட்டின் மேல் மோதி விபத்துக்குள்ளாவதும் நடக்கிறது. மாடு நிறையா ரோட்டில் அலைஞ்சு நிற்குது, திரிஞ்சு நிற்குது. முனிசிபாலிட்டி பார்த்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். மாடு வளர்க்குறவங்க அதை வீட்டிலே வச்சு வளர்க்கணும். புதுச்சேரியில் நகராட்சி என்னென்னமோ ஒரு திட்டம் கொண்டாடுறாங்க, எதுவுமே செயல்படாத அளவில் தான் இருக்குது. ரோட்டில் மாடுங்க வான்னு தெரியுது. மாட்டு உரிமையாளர் வந்து மாணவரை அவுத்து விட்டுறாங்க. இந்த மாடு ரோட்டில் நடமாடுறத நகராட்சி உடனே அதை தடுத்து நிறுத்தணும். உரிமையாளர் மேலே வழக்கு பதிவு செய்யணும், அவங்க மேலே ஃபைன் போடணும். அப்போ தான் இந்த ரோட்டில் மாடுங்க திரியுதுக்கும் மற்ற நடவடிக்கைக்கும் இது சரியாக இருக்கும் அமையும் என்று நகராட்சியை கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உடனடியாக நகராட்சி ஊழியர்கள் ரோட்டில் சுற்றித் திரியும் மாடுகள் மீதும் அதன் உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர்.